அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமுதம் ஃபுட்ஸில் பார்க்க போகிறது ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பூண்டு பொடி ரெசிபி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஈவன் சாதத்தில் கூட போட்டு சாப்பிடலாம். அதுக்கு கொப்பரை தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் நிறைய டைம் தேங்காய் வாங்கும்போது சில நேரங்கள் அது கொப்பரை தேங்காவாக மஞ்சிரும், அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொப்பரை தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அமுதம் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது மூணையும் நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு ஒரு 15 பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணி இதையுமே கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம தோசை, இட்லி அண்ட் சாதம் இது எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பொடியை அமுதம் மில்லட் தோசா மிக்ஸோடு தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், அமுதம் மில்லட் தோசா மிக்ஸில் எல்லா வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர் புளிச்ச தயிரில் தேவையான அளவு தோசை மிக்ஸை ஃபர்மெண்ட் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா 1/2 அன் ஹவரில் தோசை மிக்ஸ் ரெடி, தோசை ரெடி, 5 நிமிஷத்தில் பொடியும் ரெடி. இந்த தோசைக்கு அந்த பொடி சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.